இந்த வீடியோவில் நாம் ஒரு 250 லிட்டர் பர் ஹவருக்கான ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாட்டர் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட் எங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க வெள்ளை கேட்டில் பிகேஎம் மெட்டல்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் தான் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனியிலேருந்து நம்மளை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட கூகுள் ரிவ்யூஸை பார்த்துட்டு நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்து ஒரு 200 பேர்கிட்ட இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான வாட்ரு இல்லை, தண்ணியோட வாட்டர் டிடிஎஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வாட்டர் பிளான்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நாமளும் ஒரு 250 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு 250 எல்பிஹெச் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு நாளுக்கு ஒரு 500 to 700 லிட்டர்ஸ் வரைக்கும் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அவங்களும் அந்த கொட்டேஷன் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபுல்லி ஆட்டோமேஷன் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். ஏன்னா அது ஒரு கம்பெனின்றதுனால மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கெலாம் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருந்தோம். வெசில் சைஸும் பார்த்திங்கன்னா நார்மலாக 250 எல்பிஹெச்சுக்கு யூஸ் பண்ணுற சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் 1354 சைஸே யூஸ் பண்ணியிருந்தோம். மீடியாஸும் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அங்கே தண்ணியும் கொஞ்சம் கண்டாமினேட் ஆன வாட்டராக தான் இருந்தது. ஸோ நம்ம மீடியாவும் வெசிலும் கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்ல க்ளீனிங் ப்ராசஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளம்பிங் மெட்டீரியல், எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் எல்லாமே நம்மளோட ஸ்கோப்லேயே வந்துடுச்சு. ஏன்னா இண்டஸ்ட்ரியல்ன்றதுனால கஸ்டமர் ஸ்கோப்பில் போகாமல் மொத்தமாக நம்மளோட ஸ்கோப்லேயே பண்ணி எல்லா ஒர்க்குமே ஒரு 2-3-4 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட் ரன் பண்ணியாச்சு. ப்ராப்பராக ப்ராடக்ட்டும் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குன்றதுனால லோ ப்ரெஷர் சுவிட்ச் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஹை ப்ரெஷர் சுவிட்ச் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, லோ ப்ரெஷர் சுவிட்ச் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லாமல் ட்ரை ரன் பண்ணி பார்த்தாச்சு. லோ ப்ரெஷர் சுவிட்சும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஹை ப்ரெஷர் சுவிட்ச் பொறுத்த வரைக்கும் ப்ரெஷரை அதிகமாக க்ரியேட் பண்ணி ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆனதும் ஹை ப்ரெஷர் வார்னிங் வந்து பிளான்ட் ஆஃப் ஆகுதான்னு பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணி இல்லாமல் எம்டியாக ஓடினா கம்பல்சரியாக பிளான்ட் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் ஓடுனா, இப்போது கம்பெனின்றதுனால தண்ணி டேங்க்கில் இருக்குமா இருக்காதான்றதை பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் லோ ப்ரெஷர் சுவிட்சும் கொடுத்துட்டோம், ஹை ப்ரெஷர் சுவிட்சும் கொடுத்துட்டோம். அது இண்டஸ்ட்ரியல் இடம்ன்றதுனால கண்டிப்பாக வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அடிக்கடி இருக்குது. வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வந்து மேக்ஸிமம் 10 to 15 வோல்டேஜ் ஹையர் லோ ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிளான்ட் வந்து தன்னை ஆஃப் பண்ணிவிடும். எரரும் டிஸ்பிளேல வந்துடும். ஹை வோல்டேஜ் ட்ரிப்பு இல்லை லோ வோல்டேஜ் ட்ரிப்பு அப்படின்ற மாதிரி வார்னிங்கும் வந்துடும். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான், எதுவுமே மேனுவல் இல்லை. அதே மாதிரி எல்லாமே குவாலிட்டியான காம்போனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பார்க்குற சிஆர்ஐ பம்ப்லேருந்து, கண்ட்ரோல் பேனல், இனிஷியேட்டிவ்லேருந்து எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த ப்ராடக்டை வந்து கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கேட்கும்போது இது நம்ம கம்பெனிக்கு செட் ஆகுமா, இது ப்ராப்பராக இருக்குமா, எவ்வளோ நாள் லைஃப் வரும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஷின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம பண்ணி கொடுத்த விதத்தை பார்த்து கம்பல்சரியாக இப்படி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் என்னமோ நீங்கள் சொன்னதை பார்த்தா ஏதோ ஒரு சின்னதாக இருக்கும்ன்ட்டு தான் எதிர்பார்த்தோம். நீங்கள் இவ்வளோ பக்காவாக ஒரு ப்ராடக்ட்டை இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்தீங்க. நாங்கள் ஒரு 250 எல்பிஹெச் நாங்கள் வெளியில் விசாரித்த ப்ரைஸுக்கும் உங்களுக்கும் ஒரு 50 to 60,000 கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அவ்வளோ ப்ரைஸ் கம்மியாகவும் கோட் பண்ணி ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷனும் பண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா பிவிசி எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், யூபிசி தான் யூஸ் பண்ணியிருப்போம். டேங்க்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எஸ்எஸ் டேங்க் தான் கொடுக்குறோம். எஸ்எஸ் டேங்க் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீங்க. ஒரு 10 நாள் 20 நாளுக்கு ஒரு முறை நம்ம டேங்க்கை வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா, எஸ்எஸ் டேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் நீங்கள் டேங்க்கை வாஷே பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது. உள்ளே எந்த ஒரு கண்டாமினேஷனும் ஆகாது. அதுவும் இல்லாமல் மெட்டல் கம்பெனின்றதுனால ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் தான் இருக்குது கம்பெனி. எப்போவுமே டெம்பரேச்சர் அதிகமாக தான் இருக்கும். ஃபுல்லாக வெல்டிங்கு அந்த மாதிரி ப்ராசஸ் தான் கம்பெனி ஃபுல்லாக நடக்குது. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம ஒரு பிளாஸ்டிக் டேங்க்கு ட்ரிங்கிங்க்கு கொடுத்தோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் டேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்மெல்லு வரும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் தண்ணியாவது பீஸ்ஃபுல்லாக குடிக்கணுன்ற மாதிரி எஸ்எஸ் டேங்க்கே ப்ரொவைட் பண்ணிட்டோம். அந்த டேங்க்குக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் எதுவுமே போடலை. இந்த பிளான்ட்டில் என்ன காஸ்ட் வருமோ அந்த காஸ்ட்டுக்கே அந்த எஸ்எஸ் டேங்க்கை ப்ரொவைட் பண்ணி பக்காவாக ஒரு இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். அகெயின் ஒரு 1.5-2 ஹவர்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா வெசலில் பேக் வாஷ் பண்ணுறது, பிளான்ட்டை ப்ராப்பராக ரன் பண்ணுறது, டிடிஎஸ் ப்ராப்பராக செட் பண்ணுறது. மேக்ஸிமம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 1000 டிடிஎஸ்க்கு ஒரு மெமரான் போடுறோம் அப்படின்னா சைட்டில் வந்து ரொம்ப லோ டிடிஎஸ் போயிடும். 10-15 சில சைட்டில் பார்த்திங்கன்னா 2-3 டிடிஎஸ்லாம் போயிடும்.
ஸோ அந்த மாதிரி லோ டிடிஎஸ்க்கு போயிடுச்சுன்னா தண்ணி டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ ஹெல்த்துக்கும் இஷ்யூஸ் வரும் அப்படின்றதுக்காக 40 to 60 டிடிஎஸ் நாங்கள் வச்சு கொடுத்துருவோம். பிஹெச்சும் லெவல் பார்த்து தான் பிஹெச் பேலன்ஸ்டாக இருக்கான்னு செக் பண்ணியும் கொடுத்துருவோம். இன்னும் சில இடத்துல பார்த்திங்கன்னா ஆன்டிஸ்கேல் ஆட் பண்ணுவோம். சில இடத்துல ரொம்ப பிஹெச் லோவாக இருந்ததுன்னா பிஹெச் பூஸ்டர் ஆட் பண்ணி பிஹெச் லிக்யூடும் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த இடத்துல பிஹெச் ப்ராப்ளம் இல்லை, பிஹெச் பேலன்ஸ்டாக தான் இருந்தது. டிடிஎஸ் ஒரு 60 கொடுக்கும்போது எல்லாமே ப்ராப்பராக டேஸ்ட்டும் கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு மட்டும் இல்லை, ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டு, இண்டிவிஜுவல் ஹவுஸு, சிலர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து சேல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஒரு லிட்டர் கேன் வந்து ஒரு 10 rupees 15 rupees அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாதிரி வாட்டர் பிளான்ட்டு யாருக்கெல்லாம் நீடு இருக்கோ அவங்களாம் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டியில் நம்மளால் பண்ணித்தர முடியும். நம்மளோட 5 பிரான்ச்சில் இருந்தும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் பிராண்டட் பியூரிஃபையர். தேங்க்யூ.